Dear students, welcome to Kalabarit Academy. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் வந்து Transport and Plant Session 2 இதில் Facilitated Diffusion பற்றி பார்க்கலாம். ஏன் Facilitated Diffusion அது சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால், செல்லுடைய பிளான்ட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து திக்கர் செல் வால் இருக்கும். அந்த செல் வால் வந்து எல்லா பொருளையும் உள்ளே விடுறதுக்கும் வெளியே அனுப்புறதுக்கும் இட் இஸ் டோட்டலி பெர்மியபிள். ஆனால் அதே சமயம் செல் வாலுக்கு அடுத்து அதை ஒட்டியவும் செல் மெம்பரேன் ஒன்று இருக்கும். தட் செல் மெம்பரேன் வந்து இட் இஸ் அ பிளாஸ்மா மெம்பரேன். அந்த மெம்பரேன் எல்லா பொருளையும் வெளியே அனுப்பவோ உள்ளே அனுப்பவோ விடாது. இட் இஸ் செமி பெர்மியபிள். அதனால் அது பேர் செமி பெர்மியபிள். செலக்டிவாக தான் அது உள்ளே அனுப்பும். அந்த செலக்டிவாக அனுப்புகிறப்ப அதனுடைய போருடைய சைஸ், அதனுடைய இருக்கிற துவாரங்களுடைய சைஸுக்கு ஏற்றபடி சில பொருள்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு வெளியே வரும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அடிப்படையாக வச்சு தட் இஸ் டிஃப்யூஷன். இன்னொன்று வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் என்ன அர்த்தம்னா, அதாவது செல் மெம்பரேன் மோஸ்ட்லி பாஸ்போலிபிட்ஸ் லிப்பிட் லேயர்னால் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால எதெல்லாம் அந்த லிப்பிட் கூட கொழுப்பு கூட பைண்ட் ஆகக்கூடிய பொருள் இருக்கோ அது பூரா ஈஸியாக பாஸ் ஆகிடும். வேறஸ் தண்ணியில் கரையக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதனுடைய மாலிகுலுடைய சைஸை பொறுத்து எல்லாமே எல்லா டயத்திலும் உள்ளே டிஃப்யூஸ் ஆகி போக முடியாது. அந்த மாதிரி பொருட்களை உள்ளே கொண்டு போகிறதுக்கும் உள்ளேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஃபெசிலிட்டேஷன், ஒரு உதவி செய்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் அதில் செல் மெம்பரேனில் இருக்குது. அந்த மாதிரி உதவியோட டிஃப்யூஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். அதை பார்த்துக்கலாமா? உதாரணமாக பிளான்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தண்ணி தான். பிளான்ட் மட்டும் இல்லை, அனிமல் செல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி இட் கண்டென்ஸ் வாட்டர். மோர் தென் 85% இட் இஸ் வாட்டர். ஒரு பிளான்ட் எடுத்து வெயிட் போட்டு 100 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஃப்ரெஷ் பிளான்ட் 100 கிராம் இருக்குது. அதை அப்படியே ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கிட்டிங்கன்னு சொல்லி வெயிட் போட்டிங்கன்னா இட் வில் பி ஒன்லி 15 கிராம். அதனுடைய மீனிங் என்ன? 85 கிராம் இஸ் வாட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ் எல்லாமே மெயின்லி இட் கண்டென்ஸ் வாட்டர். அப்போ வாட்டர் தான் பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கே தெரியும், தண்ணி இல்லாட்டா பிளான்ட் இல்லை, இருக்காது, எந்த பிளான்ட்டும் இருக்க முடியாது. ஸோ இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் பிளான்ட்டில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் த்ரூ ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நடுவில் ஒரு அந்த பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லக்கூடிய செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக தண்ணீரும் தண்ணீரில் கரைந்திருக்கிற பொருட்களும் செல்லுக்கு வெளியே இருந்து செல்லுக்கு உள்ளே போகிறதும் செல்லுக்கு உள்ளேருந்து செல்லுக்கு வெளியே வர்றதும் என்ன நடக்கக்கூடிய வேலைக்கு பேர் ஆஸ்மாசிஸ், சவ்வூடு பரவல். அந்த மெம்பரேனை பிளாஸ்மா மெம்பரேனை தான் சவ்வுன்னு சொல்கிறாங்க. சவ்வூடு பரவல், சவ்வை ஊடு பண்ணி பரவுறது, தட் இஸ் கால்ட் ஆஸ்மாசிஸ். இந்த ஆஸ்மாசிஸ் எங்கே நடக்குதுன்னா அதுவும் ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் தான். டிஃப்யூஷன் ப்ராசஸ்னால என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மாறும். இது ஃபஸ்ட் ரூல். செகண்ட் வந்து செல்லுடைய ஏடிபி எனர்ஜி அது யூஸ் பண்ணாது. இது செகண்ட் பாயிண்ட். அப்போ இது அக்ராஸ் செமிபெர்மியபிள் மெம்பரேன் இந்த ஆஸ்மாசிஸ்லையும். அது கூட சம் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ டிஃப்யூசஸ் மோஸ்ட்டாக ரூட் செல்ஸில். ஏன்னா ரூட்டில் தான் சாயில் இருந்து தான் வாட்டர் அப்சார்வ் பண்ணுது. ஸோ ரூட் செல்ஸில் இருக்கக்கூடிய செமிபெர்மியபிள் மெம்பரேன் வழியாக தண்ணீர் வந்து சவ்வூடு பரவல் வழியாக உள்ளே போகுது. அது உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே போய் சேருது. உதாரணமாக செல்லில் இன்னும் வேறு வகையான டிரான்ஸ்போர்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரிக் கேஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு செல்லுடைய பிளான்ட்டுடைய இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இலைகளில் இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்குது இலைகளில், அது பேர் ஸ்டொமாட்டான்னு பேர். அந்த ஸ்டொமாட்டோ வழியாக உள்ளது போகும். அதுவும் ஒரு டிஃப்யூஷன். கார்பன் டை ஆக்சைடு அது வழியாக தான் உள்ளே போகும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்தால் தான் பிளான்ட் செல் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். என்ன அது வழியாக போகுது. அதே ஸ்டொமாட்டோ இலையில் இருக்கிற அதே ஸ்டொமாட்டோ ஓப்பனாகி இருந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வாட்டர் வந்து அங்கே எவாப்ரேட் ஆகி அது வழியாக வெளியே போகும். வாட்டர் வேப்பர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லீஃப் பை டிஃப்யூஷன். அதுவும் ஒரு டிஃப்யூஷன் தான். ஆனால் இதுக்கு பேர் இன்னொரு பேர் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ அது ஒரு டிஃப்யூஷன் தான். டைப் ஆஃப் டிஃப்யூஷன். இட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். அடுத்து செல் ஒரு எல்லா செல் மெம்பரேனும் 2 லேயர்ஸ் ஆஃப் லிப்பிட் லேயர்ஸ் இருக்குது. பாஸ்போலிபிட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகியிருக்கு. அதனால்
எதெல்லாம் லிப்பிட்ஸில் சால்பிள் ஆகுதோ அது பூரா ஈஸியாக உள்ளே போயிடும். அதுதான் இங்கே மீன் பண்ணுறோம். சப்ஸ்டன்ஸை சால்பிள் இன் லிப்பிட்ஸ் டிஃப்யூஸ் த்ரூ தி மெம்பரேன் ஃபாஸ்டர், ரொம்ப வேகமாக அது மூவ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டேஷன், இந்த உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி சில ப்ரோட்டீன்ஸ் வந்து செல் மெம்பரேனில் இருக்குது. செல் மெம்பரேன்ஸுடைய உள்பக்கத்தில் இருக்குது, வெளிப்பக்கத்தில் இருக்குது. ஒரு செல் இப்படி இருக்குன்னா அது மெம்பரேன் இப்படி இருக்குன்னா செல் மெம்பரேனில் உள்பக்கம், செல் மெம்பரேன் வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸு இருக்குது. அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன செய்யுதுன்னா எந்த பொருளை உள்ளே கொண்டு போகணும் அதை அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு சைட், அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக இருக்குது. உதாரணமாக மெம்பரேன் புரோட்டீன், அது பேர் மெம்பரேன் புரோட்டீன் ப்ரொவைட் சைட்ஸ் ஃபார் சப்ஸ்டன்சஸ் தட் ஹவ் ஹைட்ரோஃபிலிக் மைட்டி, தண்ணியில் கரையக்கூடிய பொருட்கள் என்ன, அந்த மாதிரி பொருட்களுக்கு அது ஒரு சைட்டாக அமைஞ்சிருக்கு. அப்போ தான் அது மெம்பரேனை கிராஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அங்கே இருந்து தான் ஆகணும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அல்லது குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பெர் கியூபிக் வால்யூம், என்ன வால்யூம்கிறது இருக்குது என்ன, அதுதான் கான்சன்ட்ரேஷன். அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் தான் டிஃப்யூஷனுங்கிற ப்ராசஸே நடக்க முடியும். அது இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து இப்படிப்பட்ட ப்ரோட்டீன்ஸு உதவி பண்ணால் கூட, டிஃப்யூஷனாருக்கு உதவி பண்ணால் கூட கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால்தான் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் நடக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதாவது செல் மெம்பரேனில் இருந்துட்டு அதை அட்டாச் பண்ணுறதுக்கான இடம் கொடுக்குது. ஆனால் வித்தவுட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி ஏடிபி, செல்லுடைய ஏடிபி எனர்ஜி, செல்லிருந்து எனர்ஜி அது எடுக்காது, ஏடிபி எனர்ஜியை எடுக்கக்கூடாது. எடுத்தால் அதுக்கு பேர் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அல்ல, அதுக்கு பேர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அது தனி என்ன. அடுத்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் கேனாட் காஸ் நெட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் ஃப்ரம் எ லோ டு ஹை கான்சன்ட்ரேஷன். அதாவது ஃபெசிலிட்டேட்டட் டிவிஷன் எப்படி நடக்கும்னு சொன்னால் லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் கூட போகலாம். ஏன்னா ஃபெசிலிட்டேஷன் இருக்குது. என்ன ஃபெசிலிட்டேஷன், செல் வந்து எனக்கு இந்த பொருள் வேணுங்கிற சிக்னல் கொடுக்கும்போது அதுக்கான ஓப்பன் ஆகி அதுக்கான அட்டாச்மெண்ட் சைட் ஓப்பன் ஆகி அது கரெக்டாக உள்ளே விட்டுரும். ஆனால் அது ஈக்குவலிபிரியத்தை ஒரு காலத்துலேயும் கொண்டு வந்து சேர்க்காது. அது செலக்டிவிட்டி, அந்த செலக்டிவ் பொருள்களை மட்டும் உள்ளே கொடுக்குது. இட் அலோ செல் டு செலக்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபார் திட் அப்டேக், இதுதான் செலக்டிவிட்டி. அந்த செல் வந்து இந்த பொருள் எனக்கு வேணும், காப்பர் வேணும், மேங்கனீஸ் வேணும், அயன் வேணும், அதுக்கான அந்த ஓப்பனிங் உள்ள அந்த ப்ரோட்டீன்ஸுக்கான அட்டாச்மெண்ட் உள்ள இடத்த மட்டும் அது ஓப்பன் பண்ணணும், அந்த போர்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணும். ஸோ திஸ் இஸ் சம்டைம்ஸ் செலக்டிவ் ஆல்சோ. செலக்டிவ் இல்லாததும் நடக்கும், செலக்டிவாக உள்ளதும் நடக்கும். இப்போ இது ஒரு செல் மெம்பரேன். செல் மெம்பரேனில் நிறைய டைப் ஆஃப் போரின்ஸ், அந்த புரோட்டீன்ஸ் இருக்குது. அந்த புரோட்டீன்ஸ் வந்து நிறைய வகைப்படும். சில வகைகள் வந்து பெர்மனண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். அது பர்டிகுலர் சைஸ் ஆஃப் மாலிகூல்ஸை மட்டும்தான் செல்லுக்குள்ளேருந்து செல்லுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும், ஓப்பன் டைப். சிலது செலக்டிவ்னா எப்போ வேணுமோ அப்போ சிக்னல் கிடச்சோடனே அந்த மாலிகூல் மட்டும்தான் உள்ளே என்ட்ரு பண்ண முடியும். அது உள் வாங்கி இந்த பக்கத்தில் வெளியே உள்ள செல்லுக்குள்ளே விட்டுருது. அதே மாதிரி செல்லுக்கு உள்ளேருந்தும் அது வெளியே விட முடியும். செல்லுக்குள்ளே சம் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனுடைய பயோகெமிக்கல் ப்ராசஸில் அந்த டாக்ஸினை வெளியேற்றணும், அல்லது இந்த டாக்ஸினுக்கான சிக்னல் இங்கே கொடுக்கக்கூடாது, உள்ள வெளியிலிருந்து வரதாக இருந்தால் உள்ள சிக்னலே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது செலக்டிவாக நடக்கும். ஏன்னா திஸ் இஸ் கால்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஆனால் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு புரோட்டீன்ஸ் வழியாக நடக்கலாம், அல்லது அயான்ஸ் வழியாகவும் நடக்கலாம். அயான்ஸ் என்னென்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் மெட்டீரியல்ஸுக்கு அது அயான்னு பேர். அந்த அயான் வந்து உள்ள இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வழியாக அயான்ஸ் வழியாகவும் அது உள்ளே வரலாம். என்ன இதுக்கான சேனல்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, சம் புரோட்டீன் சேனல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன், எப்பயுமே ஓப்பன் ஆகிருக்கும். அது மாலிகுலர் சைஸை பொறுத்து உள்ளே வர முடியும். சம் ஆர் கண்ட்ரோல்டு, சிலது வந்து செல்லுடைய செலக்டிவ் கண்டிஷனை பொறுத்த மட்டும் மூடும் திறக்கும், ரெண்டும் நடக்கும். இட் இஸ் ஆல் கண்ட்ரோல்டு. சம் ஆர் லார்ஜ், சிலது ரொம்ப பெருசாக இருக்கும், வெரி பிக் மேக்ரோ மாலிகுல்ஸ் மட்டும் உள்ளே அனுப்பும். Porins are water-filled pore channels made of porine protein involved in passively transporting. அப்போ என்ன அர்த்தம், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனும் பேசிவ் ஸ்லோ ப்ராசஸ் தான். இட் இஸ் நாட் வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா செல் டு எக்ஸ்ட்ரா செல்லுலர் டு இன்ட்ரா செல் அல்லது இன்ட்ரா செல்லிருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் போகிற அளவுக்கு மட்டும்தான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். ஒரு டிஷ்யூஸ்குள்ளே வேணால் அது
யூஸ் பண்ண முடியுமே தவிர ஹோல் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. சம் பிளான்ட் இவ்வளோ ஹைட் இருக்கும், சம் பிளான்ட்ஸ் ட்ரீஸ் ரொம்ப உயரமாக இருக்கும், 60 அடி 80 அடி உயரத்துக்கு கூட இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வந்து டாப் டு பாட்டம் நடக்க முடியாது. ஒரே மெட்டீரியலுக்கு ஒரே நேரத்தில் டாப் டு பாட்டம் நடக்க முடியாது. என்ன இதில் பேசிவ்லி டிரான்ஸ்போர்ட்டிங் ஹைட்ரோஃபிலிக் மாலிகூல்ஸ் முதலே பார்த்தோம். செல் மெம்பரேன் மேட் ஆஃப் லிப்பிட்ஸ். அப்போ லிப்பிட் சால்பிள் பொருட்கள் எப்போயுமே செல் மெம்பரேனை ஈஸியாக ஃபாஸ்டராக கிராஸ் பண்ணிடும். இது வாட்டர் சால்பிள் மாலிகூல்ஸை தான் இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் பெரும்பாலும் நடத்திட்டு இருக்கு. அதே மாதிரி டாக்ஸின்ஸ் அண்ட் வேஸ்ட், செல்லுடைய ஆக்டிவிட்டி காரணமாக உருவாகக்கூடிய டாக்ஸின்ஸ் ஆனால் வேஸ்ட் அது எல்லாமே வெளியே கொண்டு போகிறதுக்கும் என்ன இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் டாக்ஸின்ஸ் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த செலக்டிவ்னஸ் அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து போரின்ஸ் கேன் ரெகுலேட் தி பெர்மியபிலிட்டி ஆஃப் தி மெம்பரேன். அந்த போரின்ஸ் வந்து புரோட்டீன் போரின்ஸ் வந்து ரெகுலேட் தி பெர்மியபிலிட்டி ஆஃப் தி மெம்பரேன். அந்த மெம்பரேன் வந்து எந்த பொருளை உள்ள விடணும் உள்ளே விடக்கூடாதுன்னு தீர்மானிக்கக்கூடியதுக்கு ஏற்றபடி கிடைக்கக்கூடிய சிக்னலுக்கு ஏற்றபடி அது கரெக்டாக அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணணும். அதனால் இது செல் மெம்பரேனுடைய பெர்மியபிலிட்டியை கூட்டலாம் குறைக்கலாம். ப்ரிவெண்ட் லைசிஸ் பை லிமிட்டிங் தி என்ட்ரி ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் இன்டு தி செல். செல்லுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள், தட் இஸ் தி டிட்டர்ஜென்ட்ஸ் டு தி செல். அந்த மாதிரி பொருட்கள் செல்லுக்குள்ளே வராமல் தடுத்து நிப்பாட்டி செல்லே உடஞ்சி போகாமல் இதுதான் காப்பாற்றும். அதாவது எக்ஸ்டர்னல் இருந்து டாக்ஸின் உள்ளே வர முடியாது. செல்லுக்குள்ளே உருவாகக்கூடிய டாக்ஸினும் வெளியே அனுப்பும். செல்லுக்கு வெளியிலிருந்து செல்லை டேமேஜ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டாக்ஸினும் உள்ளே வர விடாமல் அது தடுத்து நிப்பாட்டும். 2 types ஆஃப் போரின்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் ஜெனரல், அனதர் இஸ் செலக்டிவ். ஜெனரல்ங்கிறது என்ன, மேக்ரோ மாலிகூல் சைஸுக்கு லார்ஜ் போரின்ஸ் வழியாக உள்ளே வரும். பட் அதுவும் செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணாமலும் இருக்கலாம். அதுக்கான ஓப்பனிங் மட்டும் அந்த புரோட்டீன் கொடுக்குது. செலக்டிவ் வந்து செல் சொல்லக்கூடிய சிக்னலுக்கு ஏற்றபடி அந்த பொருளை மட்டும் உள்ளே அனுப்பும். என்ன இப்போ டிரான்ஸ்போர்ட் ரீச்சஸ் மேக்ஸிமம் வென் போரின்ஸ் ஆர் யூஸ்ட். ஒரு செல் மெம்பரேனில் எவ்வளோ போரின்ஸ் இருக்கோ அவ்வளோ போரின்ஸும் அட்ட டயத்தில் வெவ்வேறு மாலிகூல்ஸுக்கு வெவ்வேறு பொருள்களுக்கு ஓப்பன் ஆகி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஃபுல் போரின்ஸும் சேச்சுரேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதில் புதுசாக இன்னொரு பொருளை கொண்டு வர முடியாது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் திருப்பி அகைன் வேறு பொருள்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதில் ஏற்படும். தட் இஸ் கால்ட் போரின் சேச்சுரேஷன். அது ஃபுல்லாக யூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் நின்றும். அப்போ என்ன அர்த்தம், நெட் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் இதெல்லாம் எப்போயுமே பாசிபிலிட்டி இருக்காது. ஈக்குலிபிரியத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்காது. அதான் இதில் நம்ம சொல்லக்கூடிய மீனிங். இப்போ அக்வா போரின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் பிளான்ட்டில் மேக்ஸிமம் இஸ் வாட்டர். அப்போ அந்த வாட்டர் தான் மேக்ஸிமம் அது எடுக்குது. ஆனால் அது பியூட்டி என்னென்னா பிளான்ட் எடுக்கக்கூடிய வாட்டர் லிட்டர்ஸ் கணக்கில் எடுக்கும். ஒரு நாளைக்கு மரம், வாழை மரம் எது செடி எதுவாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட தண்ணி உள்ளே எடுக்கும். ஆனால் அவ்வளோ தண்ணி அது யூஸ் பண்ணவே பண்ணாது. அதனுடைய லீவ்ஸ் வழியாக டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக டிஃப்யூஷன் மூலமாக லீவில் இருக்கக்கூடிய ஸ்டொமாட்டோ ஓப்பனிங் மூலமாக ஆவியாக வெளியே போயிடும், எவாபரேட் ஆகிரும். ஒன்லி 2% தண்ணி தான் எடுக்கக்கூடிய தண்ணியில் 2% தான் செல் யூஸ் பண்ணும். மீதி பூரா திருப்பி வேப்பராக அட்மாஸ்பியருக்கு போய் சேர்ந்துடும். சரியா? அதுக்கான ஓப்பனிங்ஸ் பேர் அக்வான தண்ணி. அக்வா போரின்ஸ்னால் இன்னும் அது புரோட்டீன் சேனல் பட் அலோவிங் ஒன்லி வாட்டர். தேர்ஸ் ஆல் வாட்டர் சேனல்ஸ் இந்த இன்டெக்ரல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கக்கூடிய வாட்டர் சேனல்ஸ், அதுக்கு பேர் அக்வாபோரின்ஸ். அக்வாபோரின்ஸ் ஆர் பிளம்பிங் சிஸ்டம் ஆஃப் தி செல்லுடைய வீட்டில் நம்ம பிளம்பிங் சொல்கிறோம்ல, தண்ணி உள்ளே வருதுக்கு வெளியே போகிற குழாயெல்லாம் வைக்கிறோம்ல, அது பிளம்பர்னு வருவார் நம்ம வீட்டுக்கு. இட் இஸ் தி பிளம்பிங் சிஸ்டம் ஆஃப் தி செல். இது வழியாக தான் வாட்டர் மூவ் ஆகுது. இன் ஆர்கனைஸ்டு வே. அது என்ன அர்த்தம், மற்ற மாலிகூல்ஸ் எல்லாம் தேவைப்படுற அளவுக்கு தேவைப்படும் நேரத்திற்கு அந்தந்த பொருள்கள் அந்தந்த இடத்துக்கு போகும். ஃப்ளவரிங் அல்லது காய் உருவாகுது, அல்லது ஃப்ரூட்ஸாக ரைப்பன் ஆகுது, அல்லது சீடு ப்ரொடியூஸ் ஆகுது, அந்தந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன தேவையோ அப்போ மட்டும்தான் அது உள்ளே விடும். ஆனால் வாட்டர் வந்து அப்படி கிடையாது, எப்போவுமே தேவைப்படும். அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆர்கனைஸ்டு வே. அப்படின்னா கண்டினியூஸாக வாட்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக வாட்டர் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ரேட் வித்தியாசப்படலாம், நைட் கம்மியாகலாம், டேல அதிகமாகலாம், டெம்பரேச்சரை பொறுத்து ப்ரெஷரை பொறுத்து ரேட் மாறுபடுமே தவிர வாட்டர் மூவ்மெண்ட் இஸ் வெரி மச் கண்டினியூவஸ். அதுக்கு தான் இந்த அக்வாபோரின் சேனல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அந்த அக்வாபோரின் சேனல் மூலமாக வாட்டர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் உள்ளே மூவ் ஆகும். அடுத்து அக்வாபோரின் செலக்டிவ்லி கண்டக்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி செல்
while preventing passage of ions and other solutes. இந்த அக்வாபோரின்ஸ் வழியாக இன்டிவைன் வாட்டர் தான் போக முடியுமே தவிர எந்த பயோகெமிக்கல் மெட்டீரியலுடைய எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு அயான்ஸ் பெரும்பாலும் போக முடியாது. அதர் டிசால்வ்டு பொருள்களும் அதிகமாக போகக்கூடாது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் வாட்டரில் கரையக்கூடிய பொருட்கள் மட்டும் அந்த வாட்டர் கூட கேரி பண்ணி மேலே கொண்டு போயிடும். அது என்னென்ன பொருட்கள் போகும்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா, கிளிசரால், யூரியா, இது மாதிரி பொருட்கள்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் தண்ணியோடு சேர்த்தது உள்ளே கொண்டு போகும் அக்வாபோரின்ஸ் வழியாக. பட் எலக்ட்ரிக்கலி சார்ஜ் அயான்ஸ் கொண்டு போக முடியாது. அக்வாபோரின்ஸுக்கு அந்த இது அலோவ் பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேனல் மேடப் ஆஃப் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வாபோரின்ஸ். அக்வாபோரின்ஸ்லேயும் 8 விதமான அக்வாபோரின்ஸ் இருக்குது. காரணம் என்ன? இந்த பொருள்கள் டிசால்வ் ஆகி போகக்கூடிய பொருள்கள் எப்படியெல்லாம் டைப்பில் இருக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் அதுக்கேற்ற கொண்டு போகிறதுக்கு 8 விதமான அக்வாபோரின்ஸ் பிளான்ட் செல்ஸில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த டிஸ்கஷன் முடிஞ்சது. அடுத்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றி அடுத்த டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம்.